இந்திய அரசியல் சாசன நாளாக நவம்பர் 26ஆம் தேதி ஏன் கொண்டாடப்படுகிறது? இதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். 1949வது வருடம் நவம்பர் 26ஆம் தேதி அன்று இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது நாட்டின் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணமாகும். இது சுயாட்சி, ஜனநாயகம் ஆகியவற்றின் விடியலை குறிக்கும் நாளாகும். ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக நாட்டின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் சிலர் டெல்லியில் உள்ள அரசியலமைப்பு சபை மண்டபத்தில் கூடி தொடர் விவாதங்களில் ஈடுபட்டு இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கினர். இதன் மூலம் சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் அடித்தளத்தை செம்மைப்படுத்தினர். இது ஆட்சி கட்டமைப்பை வரையறுப்பது மட்டுமில்லாமல் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய பண்புகளின் கீழ் கோடிக்கணக்கான இந்தியர்களின் நம்பிக்கைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. வளர்ந்து வரும் சமூக, அரசியல், பொருளாதார சூழலுக்கு ஏற்ப நாட்டின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து வழிகாட்டி வருகிறது நமது அரசியல் சாசனம். அரசியலமைப்பு என்பது சுயராஜ்யத்தின் கொண்டாட்டமாகும். இது ஒரு காலனித்துவ ஆட்சியிலிருந்து இறையாண்மை கொண்ட ஜனநாயகத்திற்கு இந்தியா மாறியதை குறிக்கிறது. மக்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தியை உறுதிப்படுத்துகிறது. மக்கள் ஆட்சியில் பங்கேற்கவும், தங்கள் உரிமைகளை நிலைநிறுத்தவும், தங்கள் தலைவர்களிடமிருந்து பொறுப்புடைமையை கோரவும் இது அதிகாரமளிக்கிறது. ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் தேதி அன்று அரசியல் சாசன தினமாக கொண்டாடப்படுவது நமது நீடித்த பாரம்பரியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. மக்கள் தங்கள் உரிமைகளை புரிந்து கொண்டு அரசியலமைப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளபடி தங்கள் கடமைகளை நிறைவேற்ற இது அழைப்பு விடுக்கிறது. பல்வேறு மொழிகள், இனங்கள், மதங்கள், கலாச்சாரங்கள் பரவியுள்ள இணையற்ற பன்முகத்தன்மை கொண்ட நிலத்தில் இந்திய அரசியலமைப்பு ஒன்றிணைக்கும் சக்தியாக திகழ்கிறது. இது சமகால சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டது. அதே நேரத்தில் காலத்தால் மாறாத மதிப்புகளை நிலைநிறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று அதன் தகவமைப்பு. இன்று வரை 105 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சமூகம், தொழில்நுட்பம், உலகளாவிய முன்னேற்றங்கள் ஆகியவற்றின் மாறும் தேவைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் அதன் அடிப்படை கொள்கைகளை பாதுகாக்கிறது. இந்த தகவமைப்பு அதன் தொலைநோக்கை எடுத்து காட்டுகிறது. அதன் முக்கிய லட்சியங்களை சமரசம் செய்யாமல் பொருத்தமான, பயனுள்ள நிர்வாக கருவியாக இருக்க அனுமதிக்கிறது. இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்திற்கு அரசியலமைப்பு ஒரு வாக்குறுதியாகும். இது கலாச்சாரங்கள், மொழிகள், மரபுகளின் சாரத்தை இணைக்கிறது. அரசியல் சாசன தினத்தை நாம் கொண்டாடும் வேளையில் 1949ஆம் ஆண்டில் இந்த மகத்தான ஆவணம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தருணத்திற்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம். கடந்த காலத்தை கொண்டாடுவதற்கும், நிகழ்காலத்தில் அதை போற்றுவதற்கும், எதிர்காலத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கும் இது ஒரு முக்கிய நாளாக அமைந்துள்ளது. அரசியல் சாசனம் என்பது அரசு மற்றும் நீதித்துறை தொடர்பானது மட்டுமல்ல. அது ஒரு கூட்டு பொறுப்பு, பகிரப்பட்ட மரபுகள் மூலம் நம் அனைவரையும் இணைக்கும் ஒரு அம்சமாகும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். இது ஒன்னிந்தியாவிற்காக ஆனந்தன்.